என் அன்பு குழந்தையே, இந்த வேலவன் உன்னை சந்திக்க காரணம் உள்ளது. இந்த உலகில் எந்த நிகழ்ச்சியும் காரணம் இல்லாமல் நிகழ்வதில்லை. நானும் ஒரு காரணத்தை கொண்டே உன்னை சந்திக்க வந்துள்ளேன். என் அன்பு மகளே, ஒரு வண்ணத்து பூச்சி சாதாரண புழுவாக இருந்து வண்ணம் நிறைந்த வண்ணத்து பூச்சியாக மாறுகிறது. அது தன் வாழ்வில் மறுபிறவியை எடுப்பதாகவே அந்த நிகழ்வினை கருத வேண்டும். என் அன்பின் பிரியமே, மனிதன் தன் வாழ்க்கையை நோக்கி ஏதோ ஒரு காரணத்திற்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறான். அந்த காரணம் அவன் ஒருவனுக்கு நியாயமாக இருந்தால் போதும், மற்றவருக்கு எப்படி இருந்தால் என்ன என்ற எண்ணம் அவனோடு ஒட்டி பிறந்ததே. அதனை மாற்றுவது கடினம்தான். என் அன்பின் பிரியமே, இந்த உலகம் மிகவும் அழகானது. ஆனால் அழகுள்ள இடத்தில் ஆபத்தும் இருக்குமல்லவா? உலகம் அழகானவற்றை நிறைய கொண்டிருந்தாலும் கொப்பளிக்கும் எரிமலை, ஆழமான கடல் பகுதி, கடும் குளிர் போன்ற நிறைய ஆபத்தையும் தன்னுள்ளே கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் அழகானவற்றை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆபத்தின் அருகினில் கூட நமக்கு போக மனம் வராது. இதுவே வாழ்க்கையின் நியதியும் கூட. என் செல்லமே, வாழ்க்கை இந்த உலகத்தினைப் போலவே மிகவும் அழகானது. ஆபத்தும் அதனுள் அடக்கம். என் அன்பின் பிரியமே, இந்த வாழ்க்கை உனக்கு வழங்கப்பட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. அதனை கண்டுபிடித்து உன் வாழ்க்கையில் கடைபிடித்து நீ வாழ வேண்டும். என் அன்பு பிள்ளையே, நான் முன்பு கூறியதனைப் போலவே காரணமின்றி எதுவும் நடக்கவில்லை. நீ என்னை சந்திப்பதும் ஒரு முக்கிய காரணம்தான். என் அன்பு பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் அழகினை ரசித்துவிட்டு ஆபத்தினை மறுக்காதே. ஏனெனில் இவை இரண்டும் இணைந்ததே வாழ்க்கை. நீ உனக்கு வரும் துன்பங்களைக் கண்டு ஓடினால் அந்த துன்பம் உன்னை துரத்தி கொண்டே ஓடி வரும். என் அழகே, உன் தகப்பன் கூறுவதனை நன்கு காது கொடுத்து கேள். உனக்கு வரும் துன்பங்களை தூசி போல ஊதி தள்ளிவிடு. ஏனெனில் அவை துரும்பை போன்றவை. நீ அதனை பாரமாக நினைத்தால் அவை இரும்பை போல கனக்க ஆரம்பிக்கும். என் தங்கமே, நீ உன்னுடைய வாழ்க்கையை அலட்சியப்படுத்தாதே. நீ இந்த பிறவி எடுக்க எத்தனை பிறவி ஆசைப்பட்டாய் என்று உனக்கு தெரியுமா? என் அன்பின் பிரியமே, இது உன் அப்பன் உனக்கு கொடுத்த வாழ்க்கை. அதில் காரணம் இருக்கிறது. நீ அதனை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நீ நிறைய பேருக்கு பயனுள்ளவராய் இருப்பாய். நீ அப்படி இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கைக்கு பெரும் பயனும் புண்ணியமும் கிடைக்கும். அதனால் இந்த உலகம் முதல் உன் வாழ்க்கை வரை படைத்த எனக்கு அதில் உள்ள காரணம் தெரியாதா? என் பிள்ளையே, அழகின் அறிவே, உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எவ்வாறு பயனுள்ளதாக மாற்றப் போகிறாய் என்பதை சிந்தித்து செயல்படு. அப்பொழுது நீ இந்த உலகில் பிறந்த காரணத்தை நீ அறிவாய். நீ கண்களை மூடி ஓ முருகா என்னும் வார்த்தையை உச்சரித்துக் கொண்டே இரு. அப்பொழுது உன் மனம் அமைதி கொண்டு நீ வாழ்க்கையிலும் உன்னுடைய லட்சியத்திலும் நீ வெற்றி பெறுவாய். உன் வாழ்க்கைக்கான காரணம் நீ தெரிந்து கொண்டாலே உன் வாழ்க்கையில் பாதி துன்பம் மறைந்து போகும். அந்த காரணத்தை தெரிந்து நீ வாழ்ந்தால் உன் வாழ்க்கையில் இருக்கும் மீதி துன்பமும் ஒழிந்துவிடும். என் அன்பு குழந்தையே, இது வேலவன் வாக்கு. இவை என்றும் பொய்க்காது. உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த நபர்கள், உன் குடும்பத்தில் உள்ள நபர்கள் என பலவற்றால் உனக்கு பிரச்சனை வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் நீ அவற்றை சமாளிக்க உன் வாழ்விற்கான காரணத்தை தெரிந்து கொள் செல்லமே. நீ அவ்வாறு செய்தால் உன்னை சூழ்ந்து நிற்கும் துன்பங்களைக் கண்டு மனதைரியத்துடன் எதிர்த்து நிற்பாய். அதுவே உன் வாழ்க்கைக்கான லட்சியத்தை நீ அடைய பெரும் துணையாக இருக்கும்.
உன் தகப்பன் உன் அருகே இருந்து உன்னை என்றும் வழிநடத்துவேன். நீ என்னை நம்பு மகளே, என்னை மட்டும் நம்பு. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய நல்ல மனதுக்கு உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் உன்னை இடி போன்ற தாக்குகின்றதா? நீ கலங்காதே. அவை ஒரு காரணத்தினாலேயே நிகழ்கின்றன. அந்த காரணம் உன் நல்ல மனதுக்கு புரியலாம். அவ்வாறு புரியாவிட்டாலும் கவலை கொள்ளாதே தங்கமே. ஏனெனில் அந்த துன்பங்கள் சில காலங்கள் மட்டுமே. அவை உன் மனதை வலுவாக்கவே உன்னிடம் வந்துள்ளது. ஏனெனில் உன் மனதை வலுவிழக்க செய்தால் அந்த துன்பம் உன் தலையில் ஏறி உட்கார்ந்துவிடும். என் செல்லமே, நீ மன தைரியத்துடன் இருந்தால் அந்த துன்பம் எந்த வந்த இடம் என்று எங்கோ காணாமல் போய்விடும். என் அன்பின் பிரியமே, உன் தகப்பன் என்றும் உன்னிடம் உள்ளேன். அதனால் நீ எதற்கும் கவலை கொள்ளாதே, மனம் உடைந்து போகாதே, சோர்ந்து விடாதே. எல்லாவற்றிற்கும் தயாராக இரு. உன் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் தூசி போல உடனிருந்து நான் ஊதி தள்ளுவேன். ஏனெனில் நீயே என் செல்ல குழந்தை. என் அன்பே, என்னிடம் நீ கேட்பவையெல்லாம் நான் நடத்தி வைப்பேன். அதனை உன்னை மகிழ்ச்சிப்படுத்த மட்டுமல்ல, நீ உத்வேகம் கொள்ளவும் உன் வாழ்க்கையில் மென்மேலும் நீ ஏறிக்கொண்டே போக வேண்டும். அதனால் நீ கேட்பவை எல்லாவற்றையும் நான் விரைவில் நடத்தி கொடுப்பேன். அதற்கு வரும் காலம் உனக்கு உதவிகரமாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கை மிகவும் அற்புதமானது. அந்த அற்புதத்தில் நீ தொலைந்து விடாமல் அது உன் வாழ்விற்கு கொடுக்கும் புதிர்களை நீ சமாளித்து அதற்கு விடை கொடுத்தாலே அந்த வாழ்க்கை உன்னை தலை தூக்கி விடும். என் அன்பு குழந்தையே, நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. உன் வாழ்க்கை மிகவும் அழகானது. அதில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய ஓடிக்கொண்டே இரு. அதனுடன் மனதைரியத்தையும் சேர்த்துக்கொள். அவ்வாறு நீ மனதைரியமாக இருந்தால் உன் வாழ்க்கையே உனக்கு பாதை கொடுத்துவிடும். உன் பாதையில் நான் உன்னை என்றும் வழிநடத்துவேன். நான் உன் முன்னே செல்கின்றேன். நீ என்னை பின்பற்றி என் பின்னே வா தங்கமே. எதற்கும் பயப்படாதே, எதுவும் இல்லை. நான் உன் முன்னே அல்லவா? உன் தகப்பன் உன் கையை பிடித்து உன்னை அழைத்து செல்வேன். நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. உன் வாழ்க்கை சோகத்தில் விழுந்தால் நீ உடனே தளர்வுறாதே. அதற்கும் ஒரு காரணம் உள்ளது. உன்னை வலுவிழக்கவே அந்த சோகம் உன்னை தாக்கி இருக்கிறது. நீ மனதைரியம் கொண்டால் அந்த வாழ்க்கை உன்னை மேலே தூக்கிவிடும். நீ இதை என்றும் நினைவில் கொள் செல்லமே. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லாவும் ஒரு காரணத்தை கொண்டே நகர்கிறது. அந்த காரணம் உன் வாழ்க்கையில் உன்னை பெரும் இடத்தில் நான் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமே தவிர வேறு எவற்றுக்கும் அல்ல. என் தங்கமே, நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டம், துன்பம், துயரம் இவையெல்லாம் நிரந்தரம் அல்ல. இவை சிறு தூசி போலதான். நீ ஊதி தள்ளிவிட்டால் மேலே பறந்து வேறெங்காவது சென்று ஒட்டிக்கொள்ளும். என் தங்கமே, அதை நீ இழுத்து பிடிக்காதே, லேசாக விட்டுவிடு. உன் மனதை எப்பொழுதும் தைரியமாக வைத்துக்கொள். ஏனெனில் உன் தகப்பன் உன்னுடனே உள்ளேன். நான் உன் அருகினிலே அமர்ந்து உன்னை வழி நடத்துவேன். உன் கையை பிடித்து கொண்டு நான் உன் முன்னே செல்லுவேன். என் செல்லமே, நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. உன் தகப்பன் உன்னுடன் உள்ளேன். நீ என்னை நம்பு, என்னை மட்டும் நம்பு.